Hi student, 12th standard chapter 11 exam 11.17 ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு 8 ஒயிட் பால் 4 பிளாக் பால் ஒரு பாக்ஸ்குள்ள கம்பைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த பாக்ஸ்ல இருந்து நமக்குன்னா 2 பால் வந்து நம்ம ரேண்டமா நம்ம சூஸ் பண்றாங்க. ஓகே, சூஸ் பண்ணி ரேண்டமா எடுக்கிறாங்க. ஓகே, ஒரு பாக்ஸ் இருக்கு நமக்கு, இதுதான் பாக்ஸ் நமக்கு. ஓகே, இது இந்த பாக்ஸுக்குள்ள நமக்கு நேரம் ஒயிட் பால் நேரம் மொத்தம் 8 ஒயிட் பால். இது ஏன்னா 8 ஒயிட் பால் பாக்ஸ் 4 நமக்கு நேரம் பிளாக் பால். ஓகே, ஒரு பாக்ஸ்குள்ள இருக்குது. ஓகே, பாக்ஸ்னும் போது நம்ம 2 பால் மட்டும் சூஸ் பண்றோம். ஒவ்வொரு டைம்ஸ்னா நமக்கு 2 பால் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நிறைய நமக்கு இப்போ எனக்கு 2 பால் வேணும்னா 2 பால் தான், 2க்கு மேல எடுக்கக்கூடாது. அவனே சொல்லிட்டான் எத்தனை பால் நம்பர் ஆஃப் பால் 2 பால் வந்து சூஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ 2 பால் சூஸ் பண்ணும்போது இந்த பால்ல நமக்கு சப்போஸ் வின். ஓகே, ஈச் பால் ஓகே ஒரு பால் வந்து நமக்கு பிளாக் பாலா வந்துச்சுன்னா வின் பண்ண அமௌண்ட் 20 rupees கொடுக்குறாங்க நமக்கு. ஓகே, அந்த 2 பால் இருக்கும்போது என்ன பால் நமக்கு பிளாக் பால் வந்துச்சுன்னா இட் இஸ் என்ன 20 rupees வின்னிங் அமௌண்ட். ஓகே, நமக்கு ஓகே. ஒயிட் பால் வந்தா நமக்கு லாஸ்னா 10 rupees நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, தோத்துட்டு நமக்கு அந்த இதுல. ஓகே, நமக்கு பிளாக் வந்தா மட்டும் 2 பால்ல ஒரு பால் பிளாக் வந்துச்சுன்னா ஒரு பால் ரெட் வந்துச்சுன்னா பிளாக் பால் வந்தா மட்டும் 20 rupees நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு ஒயிட் வந்துச்சுன்னா இட் இஸ் லாஸ்ட் 10 rupees நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் ஈச் ஒயிட் பால் ஆர் செலக்டர் ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட். எக்ஸ்பெக்ட் இஎஃப்எக்ஸ் வேல்யூ மீன் வேல்யூ கேட்க சொல்றாங்க. மீன் எக்ஸ்பெக்ட் வின்னிங்னா இஎஃப்எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்றாங்க வின்னிங் அமௌண்ட்டுக்கு. அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்றாங்க. இதுதான் இது கொஸ்டினோட கண்டென்ட். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒயிட் 8 பால், பிளாக் 4 பால், டோட்டல் பால் 12. ஓகே, இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் என்எஃப்எஸ் வேல்யூ ஃபைன் பண்ணோம். டோட்டல் பால் வரும் 12 பால். எதுல சூஸ் பண்ற நமக்கு 2 பால் தான் சூஸ் பண்றது பாக்ஸ்க்குள்ள. அப்ப 12C2 அப்ப 12 into 11 2 times less பண்ணக்கு 2 இது கேன்சல் பண்ணா 6 times 6 into 11 66. அப்ப என்ன பேசு 66. ஓகே, இப்போ எக்ஸ் என்ன சொல்றோம்னா வின்னிங் அமௌண்டோட வேல்யூஸ் டினோட் பண்றோம். அப்ப வின்னிங் அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் சூஸ் பண்றீங்க. இப்போ 2 பால் சூஸ் பண்ணா 2 மே நமக்கு ஒயிட்டா வந்துருச்சு. இப்போ 2 பால் ஒயிட்டே வந்து நமக்கு ஒயிட்டா வந்ததுனாக்கா நமக்கு லாஸ் சொல்லிக்கிறோம். ஒயிட்டா வந்து லாஸ் அமௌண்ட். அப்போ -10 ஒரு பாலுக்கு -2 ஈச் பால். ஓகே, ஒவ்வொரு பாலுக்கும் -10. அப்ப நீ டைரக்டா -10 யூஸ் பண்றது. 2 பால் ஒவ்வொரு பாலுக்கும் -10 லெஸ் பண்ணும். -10 ஈக்குவல் டு -20. செகண்ட் டைம்ஸ் இருக்குங்க. செகண்ட் ஒரு பால் ஒயிட்டா வந்திருக்கலாம், ஒரு பால் பிளாக் வந்திருக்கலாம். அப்ப நெக்ஸ்ட்னா ஒயிட்டுக்கு -10, பிளாக் வந்து 20. அப்ப ரெண்டு பண்ணா 10. 2 பாலும் பிளாக் ஆயிடுச்சு. அப்ப என்ன வின்னிங் அமௌண்ட் 20 + 20 40. இதான் எக்ஸ் வேல்யூ அமௌண்ட் வேல்யூ வின்னிங்கோட -20 10 40. ஓகே, இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணலாம். அப்போ -20 நமக்கு ஒரு பால் வந்து எதில் நமக்கு 2 பால் எதுக்கு நமக்கு ஒயிட்ல இருந்தா 8C2. ரிமைனிங்னா எதுலுமே இது நான் 4C0னா பிளாக்ல எதுவுமே இல்லை. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணா 8C2 8 into 7/2 into 1 இது கேன்சல் பண்ணாங்க நமக்கு 4 times 4 7 நமக்கு 28. 4C0 வேல்யூ 1. செகண்ட் 10க்கு யூஸ் பண்ணு. 10 நமக்கு எதுனா வரும் ஒரு ஒயிட் ஒரு பிளாக். ஓகே, அப்போ ஒரு ஒயிட்னா 8C1 ஒரு 4C1. அப்போ 8C1 8 தான் 4C1 வரும் 4 32. 40க்கு 40 ரெண்டுமே பிளாக் பால். ரெண்டு பிளாக்னா 8C0 4C2 இன்டுனா இது 8C0 வேல்யூ 1 தான். 4C2 4 into 3 இது கேன்சல் பண்ணா 2 6. therefore x f of x வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா, நம்ம மீன் வேல்யூக்கு இஎஃப்எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணதுக்கு எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இதான் நமக்கு மீன் வேல்யூ. எக்ஸ்பெக்ட் வேரியன்ஸ் வேல்யூ கேட்டாவே இது டேபிள் ஃபைண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்றது. ஓகே, எக்ஸ் வேல்யூனா நமக்கு ஃபைண்ட் பண்றோம் -20 10 40. ஸ்கொயர் டைம்ஸ் ஸ்கொயர் பண்ண 20 ஸ்கொயர் பண்ண 400 100 1600. இதுல இந்த டோட்டல் இம்பார்ட்டன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துற வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடுற வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்னா எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் இந்த 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ. ஓகே,
400 நமக்கு 28 வரணும் 11,200 ஓகே இது மல்டிப்ளை பண்ணி ஃபைன் பண்ணுறோம். இது ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணா 0, இது ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணா 24,000/66. இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ்பர்ட் வேல்யூ EF(x) வேல்யூ மீன் வேல்யூ. எக்ஸ்பர்ட் வேல்யூனா மீன் வேல்யூ ஃபைன் பண்ண போறோம். அப்போ EF(x) மீன் வேல்யூ தான் EF(x) வேல்யூ. EF(x) ஈக்குவல் டு என்ன வேல்யூ? நமக்கு டோட்டல் இதான் EF(x) வேல்யூ. சம்மேஷன் ஆஃப் x into f(x) தான் ஃபார்முலா. இந்த வேல்யூ என்னது? 0. சம்மேஷன் f(x) வேல்யூ 0. நெக்ஸ்ட்னா நமக்கு EF(x2) வேல்யூ ஃபைன் பண்ண போறோம். EF(x2) நமக்கு சம்மேஷன் x2 f(x). x2 f(x) என்ன? 24,000 ஓகே by 66. ஃபார்முலா இது சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் x equal to EF(x2) minus EF(x) whole square. இதுதான் ஃபார்முலா. வேரியன்ஸ் EF(x2) 24,000/66 minus EF(x) வேல்யூ 0 ஸ்கொயர் பண்ணா 0 ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு 24 நமக்கு 0/66 இதான் வேரியன்ஸ் ஆஃப் x வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் 2ஆல பண்ணோம்னா 2ஆல டிவைட் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை ஓகே. அதில் 3ஆல கூட டிவைட் பண்ணலாம் ஓகே. 3ஆல பண்ணால் இதுனா இது 2 டைம்ஸ் இது நமக்கு 8,000 இருக்கும். இல்லை இதோட ஃபினிஷ் பண்ணாலும் கரெக்ட் தான், ஃபுல் ரிசல்ட் தான் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.